அக்கா நேற்று விபத்து நடந்துச்சு, நீங்களும் அடிப்பட்டதா சொன்னீங்க. என்ன நடந்துச்சுக்கா? பூ வாங்க அவங்க வந்து நின்றுருந்தாங்க. பூ நான் எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே வண்டி வந்து அவங்கள அடித்து விட்ருது. அடித்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, வெயிட்டுக்கு அதுக்கும் டமால்னு இப்படி சாஞ்சி ஊந்தாங்க. அவங்க கால் வந்து எண்ணெய் தள்ளி விட்டு நானும் கீழே ஊந்தேன். எனக்கு வந்து காலோட போயிடுது. அவங்களுக்கு கால்லையும் அடி தலையிலையும் அடி. அந்த ஸ்பாட்டில் தான் ரத்தம்லாம் வந்து அவங்க எவ்வளோ ஸ்பீடில் வந்தாங்க பையன் பார்த்தீங்களா? நாங்கள் நின்றுங்கன்னு பேசிக்கிறோம். எட்டின தொல்லுக்கு வண்டியே வரலப்பா. ரோடும் காலியாக இருக்குது. ஸ்கூலும் விடல அந்த டைமில். வேறு எதுவும் வண்டியும் கிடையாது. அவன் அவ்வளோ ஸ்பீடாக வந்தான். ஒரு மின்னல் வேகத்தில் வந்தான். இவ்வளோ ஒட்டில் எங்கன்னா பைக் வருமா? ரோடு எங்கே இருக்குது, அவங்க எங்கே நிற்கிறாங்க? இந்த கரண்ட் பஸ் வரும். அவன் வந்த தொட்டு தான் அவங்க அடிச்சது ஒன்று இது பண்ணி. அவங்க ஆள் வெயிட்டு ஹைட்டு இப்படியே டமால் நின்று இப்படியே வந்துட்டாங்க. வேறு என்ன பண்ண? என்ன வயசு இருக்குங்க அவங்களுக்கு? அவங்க பேர் என்ன? 70 வயசு. அவங்க பேருக்கா? விஜயா. உங்கள் பேருக்கா? கஸ்தூரி. உங்களுக்கு எதாவது அடிப்படைச்சா? எனக்கு கால் இப்போ மோடு பள்ளம் ஏற முடியல, இறங்க முடியல. உள்ளடியே பட்டிருக்குது. வெளியெல்லாம் எதுவும் இல்லை. இந்த கால் ஃபுல்லாக தோட அந்த கை. இந்த பையனுக்கு என்ன வயசு இருக்குங்க? யார் பையனுக்கு? வண்டி ஓட்டு அவனுக்கு இருக்கும் 17 16 தெரியல. இப்போ தான் காலேஜ், இப்போ தான் 5 வருஷம் தான் சேர்த்துருக்காங்க. சின்ன பையன் தான். வயசு எனக்கு தெரியாது. 18 வயசு தான். அவ்வளோதான், சின்ன பையன் தான். இப்போல்லாம் வந்துட்டு சின்ன பசங்களுக்குலாம் வண்டி கொடுத்துறாங்க, 2 வீலர் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விபத்தெல்லாம் நடக்குது. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆசையாக பிள்ளைங்களுக்கு வாங்கி தராங்க வண்டி. அவங்க என்ன பண்ணணும், ஸ்லோவாக ஓட்டின்னு வந்தால் எந்த பிரச்சனையும். நான் கூட என் பையனுக்கு வண்டி டிவியில் போட்டு கொடுத்துருக்கேன். இன்னமும் சொல்லுவேன், ஸ்லோவாக ஓட்டு. உன்னை பேத்து நான் வளர்த்த மாரி தான் அடுத்தவங்களும் வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கணும் பெற்றோர். அதேமாரி அவனும் சொல்லி பேச்சை கேட்டு வாங்கின்னு வரணும். இப்போ நேற்று ஜெயநகரில் ஒரு பையன் எப்படி ஆச்சு, ஃபாஸ்ட்டாக போன தொட்டு தான் அது ஸ்பாட்லேயே அவனுக்கு அவங்க அவுட்டு. அதேமாரி ஸ்லோவாக வந்தாக்கா அது மட்டும் போதும். வண்டி இல்லாதையும் இருக்க முடியாது. இப்போ எல்லாரும் வச்சுக்கிறாங்கன்னா அவன் ஃப்ரெண்டுங்கள்லாம் அவனும் ஆசைப்பட்டு வீட்டில் வண்டி கேட்குறான், வாங்கி தராங்க. டிவி ஒன்று போட்டுறானாங்காட்டியும் கம்பெனிக்காரன் டிவியை போட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. காசு இல்லைன்னா கூட வந்தாங்கன்னா வாங்கி தராங்க. ஆனால் ஓட்டுறவங்க மேலே தப்பு. ஸ்லோவாக ஓட்டுறாங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. 18 வயசு கீழே உள்ளவங்களாம் வண்டி ஓட்டக்கூடாது கவர்மெண்ட் சொல்லி. சொல்லுங்கள், அந்த ரூல்ஸ் போடுங்க. ஆமாம், அவன் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாதான் வண்டியே ஓட்டணும். காலேஜ் முடித்து அவன் வேலைக்கு போகிற வரைக்கும் வண்டி வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்படி வண்டி ஓட்டினா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். இவங்க வர சொல்ல கேள்விப்பட்டேன். வண்டி வந்து இந்த ஓரம் வந்து அந்த அம்மா பூ வாங்கிட்டு இருக்கான். எதிர் வீடு தான் அந்த அம்மா வீடு. பூ வாங்கிட்டு சொல்ல வண்டிக்கார நேரம் வந்து இங்கே அடிக்கிறான். அடித்தவொடனே அந்த அம்மா அப்படி வந்தோடனே கால் ஃப்ராக்சர் ஆகி எலும்பே வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து இது பண்ண சொல்ல லைட்டாக கிராச்சஸ் ஆகிடுச்சு. வேறு 18 வயசுக்குள்ளே வண்டி ஓட்டுறாங்க. அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது சார். அது ஃபாலோ வந்து காவல்துறை வந்து அது சரியான ஒரு கண்காணிப்பு இல்லை. இப்போ தொடர்ந்து என்னன்னாக்கா 18 வயசுக்குள்ளே வண்டி ஓட்டினாக்கா உரிமை ரத்து பண்ணணும். ஆமாம், அவங்க பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க. மெயினாக வந்து பெற்றோர்கள் வந்து வண்டி வாங்கி கொடுக்க முக்கியமே இல்லை. என்னென்ன வேலைக்கு போய் அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்தால் பரவாயில்ல. கண்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து வண்டி வச்சு சுற்றுறது. அந்த பையன் பாருங்கள், சின்ன ஒரு விஷயத்துக்கு தான் போனான் ஜெயநகரில். திரும்ப சொல்ல அந்த வேனுக்காருக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. இவனே கிராஸ் பண்ணி அப்படி டக்குன்னு கீழே ஊன்ட்டான். ஒரு ஸ்கூல் பையன் இறந்ததும் இந்த ஏரியா தானே? ஆமாம், இந்த ஜெயநகர் பக்கத்தில். அதேமாரி அந்த பையனுக்கு வந்து காலேஜ் போகிறோன்னு சொல்கிறான். சொல்லுவான், நடவடிக்கை எடுக்க வேணாம். அவங்க அம்மா சொல்கிறாங்களா, நடவடிக்கை எடுக்க வேணாம், என் பையன் லைஃப் வேஸ்ட் ஆகிடுன்றாங்க. அப்போ இவங்க உயிர் போயிருந்தா அதுக்கு சொல்லுங்கள் பதில். அது இப்படி பார்த்தாலும் அவன் காலேஜ் விஷயம் எதுவும் பண்ண தான் முடியாது. அப்போ வண்டி ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒருத்தவங்க சாவடிக்கிறாங்களே, அது அந்த பையனுக்கு முக்கியம் இல்லை. அம்மா வேணாவா? நீங்கள் இந்த கண்ட்ரோல், இந்த ரூல்ஸ் போட சொல்லுங்கள். கவர்மெண்ட்டு கண்டிப்பாக செய்யணும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு வரைக்கும் வண்டி சின்ன பசங்க ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு அந்த எதுவுமே ஒரு அக்கறை இல்லை. பெற்ற அம்மா மேலேயும் அக்கறை இல்லை, பொண்டாட்டி மேலேயும் அக்கறை இல்லை. இதே கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தால் நம்மளுக்கு குடும்பம் இருக்குதுன்னு சுலோவாக, கல்யாணம் ஆனவங்களாம் சுலோவாக தான் போகிறாங்க. கல்யாணம் ஆகாத பசங்க தான் இப்படி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள், கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்கள்.